பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பவருட்சாய நமதாம் காமதேனவே. ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான தலைப்பு, அதாவது குரு பகவானை பற்றி பேச போகிறோம். குரு பகவான் ஒவ்வொரு இடங்களில், அதாவது லக்னத்தில் இருந்தால், 2ஆம் இடத்தில் இருந்தால், அப்படி 12ஆம் இடத்தில் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பலன்களை நம்ம விலாவாரியாக சொல்ல போகிறோம். இது மக்களுக்கு மிக மிக பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும். குருவை பொறுத்தவரையிலையும் இருக்கிறதுலையே மிக உயர்ந்த சுப கிரகம் அப்படின்னு சொல்லலாம். குருவுக்கு 5, 7, 9 பார்வைகள் இருக்கிறது. இந்த 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்தை எந்த ஒரு லக்னத்தில் இருந்து பார்த்தாலும் அவர் சரம் ஸ்திரம் உபயம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 ராசிகளையும் தொடர்பு தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுப்பார். அந்த அளவுக்கு குரு பகவான் பார்வை இருக்கிற இடத்த விட பார்வை ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அப்போ அந்த குரு பார்வை கோடி நன்மை. அப்போ இந்த குரு பகவான் 12 இடங்களில், ஜாதகங்களில் 12 கட்டங்களில் எங்கெங்கே இருந்தால் என்னென்ன பலன் நம்ம சொல்ல போகிறோம். வாங்க விலாவாரியாக பார்க்கலாம். குரு பகவான் பொறுத்தவரையிலையும் 5ஆம் இடத்துல குரு இருக்க கொடுத்து வைக்கணுங்க. 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க. இந்த 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம், மந்திரஸ்தானம். அப்போது இந்த 5ல் குரு இருக்கிறவங்க சாஸ்திர சம்பிரதாயங்களை படிப்பாங்க, மந்திர உச்சாரணம் பண்ணுவாங்க, குருவுக்கு நிகராக இருப்பாங்க, கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. இப்படி ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த 5ல் குரு இருந்தால் குழந்தை பாக்கியம் லேட்டாகும் சிலருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த 5 எப்படி இருக்கான்னு பார்க்கணும். அவன் நல்ல நிலையில் இருந்தால் குழந்தை கிடச்சிடும். அதனால் 5ல் குரு இருந்தால் குழந்தை லேட்டுன்னு ஒன்றா சொல்லலாமோ ஒழிய மற்றபடி கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது. புத்திரஸ்தானாதிபதி புத்திரஸ்தானத்தில் இருந்தால் காரகோ பாவனாஸ்தின்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் நம்ம சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது பார்த்தா 5ல் குரு இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அவங்க பிள்ளைங்களை பெரிய லெவலில் படிக்க வைப்பாங்க, பெரிய லெவலில் ரீச் பண்ணுவாங்க. டாக்டர், இன்ஜினியர்னு வெளிநாட்டில் கூட அனுப்பி படிக்க வைப்பாங்க பிள்ளைங்களை. அந்த 5ஆம் இடத்துல குரு இருந்தால் அப்படி ஒரு அம்சமான பிள்ளைங்க பிறக்கும். ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கும் இவங்களுக்கும் நிறைய கான்ட்ரவர்சி வரும். இந்த 5ல் குரு இருக்கிறவங்க திருப்தி இருக்குது, இவங்க திருப்திக்கு பிள்ளைங்க இருக்க மாட்டாங்க. அவனை கேட்டிங்கன்னா எங்கள் அப்பா ஓகேன்னுவான், ஆனால் இவரை கேட்டிங்கன்னா என் திருப்திக்கு இல்லைங்க பிள்ளை, இப்போ என்ன பண்ணுறதுங்க, நம்ம சொல்கிறத கேட்கல அப்படின்ற அளவுக்கு கான்ட்ரவர்சின்னு சொல்ல முடியாது. இதை இவனுடைய திருப்திக்கே பசங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது. 5ல் குரு இருந்தால் அவ்வளோ ஒரு புகழ், பெருமை, அந்தஸ்து, பூர்வ புண்ணியஸ்தானம் சிறப்பாக இருக்கிறதால ஆனால் அவருக்கு என்னையா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வாழ்க்கையில் எதையும் இந்த 5ஆம் இடத்துல குரு இருக்கிறவன் வாழ்க்கையில் தோற்று போனதாக சரித்திரமே கிடையாது. ஏன்னா 1, 5, 9 லிங்க்கு கிடச்சிருங்க. பார்வை பலத்தால் 1, 5, 9 பார்க்குறதால, அதாவது 5ல் இருக்கிறாரு, 1 பார்க்குறாரு, 9 பார்க்குறாரு, 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ என்ன அப்படின்னாக்கா சூப்பருங்க. இந்த 5ல் இருக்கக்கூடிய குரு பகவான் சில தோஷங்களை கொடுத்தாலும் நிறைய ஒரு 80% நன்மைகளைத்தான் வாரி வழங்குகிறாரு. நல்ல ஒரு சமூகத்தில் பேரு, புகழ், அந்தஸ்து உடையவராக இருப்பார். சிலர் ஸ்பிரிச்சுவலில் இருப்பார், கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுவார், கோயிலில் ஒரு பொறுப்பில் இருப்பார். இப்படி ஒரு முக்கிய பொறுப்புகளில் சம்பளம் வாங்காத சில இது இருக்குது பார்த்திங்களா, அதிலெல்லாம் இருந்து நல்ல கௌரவ அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். இப்போ பார்வை பலத்துக்கு வரலாம் வாங்க. பார்வை பலம் அப்படின்னும்போது 5ஆம் பார்வையாக 9ஆம் வீட்டை பார்க்குறாரு. 9ஆம் வீடு என்பது பாக்கியஸ்தானம். அப்போது இவர் 5ல் குரு இருக்கிறவங்களுக்கு தந்தை அப்படின்னும் பொழுது
தந்தை கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். தந்தையனுடைய செல்வாக்கு இவருக்கு அப்படியே இவருக்கு, ஏன்னா பூர்வீகம் சம்மந்தப்பட்டது தானே 5ம் 9ம் ஒன்றுக்கு ஒன்று லிங்க்கு தானே. அப்போ தந்தையினுடைய அவர் எப்படி ஓதாவாக இருந்தாரோ, ஒரு பெரிய விஐபியாக இருந்தாரோ, அதே மாதிரி ஒரு பிள்ளையும் அது மாதிரி இருப்பார். தந்தையினுடைய செல்வாக்கு குறையாமல் இவர் அப்படியே இருப்பார். அப்போ பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குற. இப்போ ஈஸிலி டிக்கெட் எதையும் போராடி ஜெயிக்க தேவையில்ல, அவருக்கு என்ன ஐயோ பாக்கியவாணி அவர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய அமைப்பு இருக்கும். தந்தையால் யோக பாக்கியங்கள், தந்தையால் அனுகூலங்கள், லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு நபர். இது 9ஆம் வீட்டை பார்க்குறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 11ஆம் வீட்டை பார்ப்பார். 11ஆம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல், தொட்டதெல்லாம் லாபம். அப்போ 9 பாக்கியமாக இருந்தால் 11 அதுக்கு பாசிட்டிவாக தானங்க இருக்கும். எதை தொட்டாலும் சிம்பிளாக கேஷுவலாக பண்ணால் கூட அதில் ஒரு வருமானம் வரும். அப்படி 11ஆம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல், தொட்டதெல்லாம் லாபம் அப்படின்னு சொல்லலாம். சில நேரத்தில் 5ல் குரு இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா காமத்தில் கொஞ்சம் அதிக ஈடுபாடு இருக்கும். அதாவது தன்னுடைய மனைவி இருக்கும்போது இன்னொரு இடத்துல வந்து ஒரு சகவாசம், பெண் சகவாசம் வரலாம். அல்லது மனைவி இல்லை அப்படின்னாக்கா 2வது திருமணத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். எய்தர் இது இல்லை அது அப்படி சொல்லலாம். 11ஆம் இடம் என்பது தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடியது. 9, 11 சிறப்பாக இருந்தால் அவர் ஒரு கோடீஸ்வர அந்தஸ்துங்க. அவர் லக்னத்தை வேறு குரு பார்க்க போகிறார் 9ஆம் பார்வையாக. லக்னத்தை குரு பார்த்தா புகழ், பேர், புகழ், அந்தஸ்து அப்படியே பெரிய லெவலில் ரீச் ஆவார். ஒரு விஐபிக்கு நிகரான ஒரு நிலை. ஆனால் அவருக்கு என்னப்பா அப்படின்னு அவர் பேரை சொன்னாலே அந்த ஏரியா அவங்கள தெரியுன்ற அளவுக்கு பெரிய லெவலில் இருப்பார். அது மட்டும் இல்லை, தேக ஆரோக்கியத்துலேயும் எந்த பிரச்சனையும் வராது. லக்னத்தை குரு பார்த்ததுன்னு சொன்னால் ஃபிசிக்கல் பாடி இல்லையா. அப்போ ஃபிசிக்கல் பாடியை குரு பார்க்குறாருன்னு சொன்னால் அப்போ அவருக்கு வந்து பெரும்பாலும் போய் ஒரு 10 நாள் நான் பெட்டு ரெஸ்ட்டில் இருந்தேன், ஹாஸ்பிட்டலில் ஒரு 10 நாளாக இருந்தேன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவுட் பேஷண்ட்டாக தான் வரணும் போகணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறது. அப்படி ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. லக்னத்தை குரு பார்த்தால் பேரு, புகழ், அந்தஸ்து, ஃபிசிக்கல் பாடியை பார்க்குறதால தேகத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உடல் ஆரோக்கியமான ஒரு சூழல் அப்படின்னு சொல்லணும். ஸோ ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னம் எதுவாக இருந்த போதிலும் 5ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்தால் அற்புதமான ஒரு பலன்கள். அதாவது ரொம்ப யோகமான மனிதர், சமூகத்தில் நல்ல ஒரு அந்தஸ்து, புகழ் உள்ளவராக இருப்பார், கீர்த்தி பெற்றவராக இருப்பார். 1, 9, 11ஆம் இடத்தை பார்ப்பதால் அவர் வாழ்க்கையில் வந்து எதையும் பெரிய லெவலில் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குங்க. ஸோ 5ஆம் இடத்துல குரு இருக்கிறது அவ்வளோ ஒரு அற்புதம், அற்புதத்திலும் அற்புதம் என்று சொன்னால் மிகையாகாது. ஆனால் 5ல் குரு இருக்குங்க, எனக்கு அப்படிலாம் நடக்கலைங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பாதகாதிபதி சாரம் பெற்றிருக்கலாம், அல்லது அவர் வக்ரம் பெற்றிருக்கலாம், வான்னு போட்டிருக்கோம். அதாவது அவருடைய நிலை சரியில்லாத பட்சத்தில் சரியாக அமையாது, நெகட்டிவாக மாறும், அவ்வளோத்தாங்க. மற்றபடி அவர் வந்து வக்ரம் பெறக்கூடாது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.